श्रीशैलेश दयापात्रं दिवक्यादिगुणानं यतीन्द्रप्रणं वन्दे रमेशां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोहतस्सराणि धनायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युतने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्मगलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परहाळ यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमुनिं प्रणतोऽस्मि नित्यं कुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्वरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् சிச்சுகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமை நீர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்குமா பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிலுரைப்பணமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே அடால் திருவடியிலே சரணம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் ஜீயர் திருவடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். அபிமான சேத்திரங்களே ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 49வது அந்த வரிசையில் அனுபவிக்க இருப்பது சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் தாடிக்கொம்பு. தமிழ்நாட்டின் திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள தாடிக்கொம்பு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சௌந்தரராஜ பெருமாள் கோயில் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த கோயில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் அச்சுத தேவராயர் என்பவரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. விஷ்ணு சௌந்தரராஜ பெருமாள் என்றும் அவரது துணைவியார் லட்சுமி சௌந்தரவள்ளி என்றும் வழங்கப்படுகிறார்கள். இந்த கோயில் அரிய உயிர் சிற்பங்களை கொண்ட ரங்கமண்டபத்திற்கு பெயர் பெற்றது. இந்த கோயிலில் நாயக்கர் காலத்தை சேர்ந்த 2 கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த கோயிலில் 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது மற்றும் ஒரு கிரானைட் சுவரில் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் அதனுடன் தொடர்புடைய அனைத்து சன்னதிகளும் நீர்நிலைகளும் உள்ளன. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் இந்து காவல் தெய்வங்களான மன்மதன் மற்றும் ரதிக்கு தனி சன்னதி உள்ளது. சௌந்தரராஜ பெருமாள் மண்டூக மகரிஷியருக்கு முனிவருக்கு அவதரித்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் தினசரி 6 வேளை பூஜைகளையும் 3 வருடாந்திர விழாக்களையும் கடைபிடிக்கிறது. தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கோயிலின் மிக முக்கியமான திருவிழாவாகும். இந்த கோயில் மிக சிறப்பாக நடைபெற்று கோயிலின் பிராந்திய புராணத்தின்படி ஒரு முறை கோயிலை சுற்றியுள்ள இடத்தில் முனிவர் அதாவது மண்டூக மகரிஷி தவளை வடிவத்தை எடுத்துக்கொள்ளுமாறு சபிக்கப்பட்டார். அவர் ஒரு அரக்கர்களால் தொந்தரவு செய்யப்பட்டார். மேலும் தவளை மீட்புக்காக விஷ்ணுவை வணங்கியது. விஷ்ணு பக்தியால் மகிழ்ச்சி அடைந்து அரக்கனை கொன்று அந்த தவளையை காப்பாற்றினார். விஷ்ணு தவளையை மீட்ட இடத்தில் தங்க தேர்ந்தெடுத்தார். அது பின்னர் கோயிலின் இடமாக மாறியது. 15ஆம் நூற்றாண்டில் திண்டுக்கல் கடுமையான போர்க்களமாக இருந்தது. மக்கள் அதிக எண்ணிக்கையில் தாடிக்கொம்புக்கு வந்து குடிபெயர்ந்தனர். இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயரின் தம்பியரான அச்சுத தேவராயரின் கிபி 1529 முதல் 1942 வரை ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கட்டுமானம் அவரது முன்னோடியான அலிய ராமராயரின் ஆட்சி காலத்தில் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. வெளிப்புற மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் 1629ஆம் ஆண்டு திருமலை நாயக்கர் காலத்தில் சேர்க்கப்பட்டன. சுந்தரேசன் என்ற தலைவன் கோயில் பூசாரிகளை நியமித்ததாகவும் அறியப்படுகிறது. சுந்தரபாண்டியர் என்ற மண்டபம் இந்த கோயில் முந்தைய பாண்டியர் காலத்தில் இருந்திருக்கலாம் என்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. கோயிலின் பராமரிப்புக்கு வழங்கப்பட்ட பங்களிப்பாக குறித்து பல்வேறு ஆட்சி பேரரசுகளின் கல்வெட்டுக்கள் உள்ளன. ராமராயனின் கள்ளத்தை சென்ற கோயிலின் உள்ள சேதமடைந்த கல்வெட்டுக்கள் கருட மண்டபத்தில் காணப்படுகின்றன. சுந்தர பாண்டிய மடப்பில் உள்ள ஒரு கல்வெட்டு மதுரையில் கள்ளழகரின் திருவிழா நடத்தப்பட்டதை குறிக்கிறது.
மற்றொரு கல்வெட்டு மதுரை மக்கள் தாடிக்கொம்புவை தங்கள் வடக்கு குடியிருப்பாக கருதுவதாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லின் புறநகரில் உள்ள தாடிக்கொம்பு கிராமத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 15 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 4 பக்கங்களும் செவ்வக கிரானைட் சுவர்களால் சூறப்பட்டுள்ளது. 90 அடி உயரமான ராஜகோபுரம் உள்ளது. கோயிலை சுற்றியுள்ள 4 பக்கங்களிலும் பண்டிகை காலங்களில் கோயில் தேர் நகரம் வகையில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மேலும் கோவிலின் நுழைவாயில் 4 தூண்கள் கொண்ட சிறந்த மண்டபம் உள்ளது. கோயிலுக்கு 2 வளாகங்கள் இருக்கின்றன. கோயில் ஒரு வடக்கோயில், அதனை பித்தனை சுமார் 2 மீட்டர் உயர்ந்த மேடையில் அமைக்கப்பட்டுள்ளது. படிகளில் உள்ள அணிவகுப்புகள் சிங்க முகம் கொண்ட விஜயநகர சிற்பங்களை யாளிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. முதல் பிரகாரத்தில் அவரது துணைவியாரும் சமுத்திரவள்ளி ஆண்டாள் மற்றும் விஸ்வக்சேனன் ஆகியோரிடம் சன்னதிகளும் உள்ளன. அனைத்து உள்பிரகாரங்களும் கிழக்கு நோக்கி உள்ளன. தெற்கு நோக்கி இருக்கும் விஸ்வக்சேனர் சன்னதியை விட்டு வெளியேறுகின்றன. துவஸ்தம்பம், கொடித்தண்டு மற்றும் ஒரு மண்டபம் ஆகியவை நுழைவாயில் கோபுரத்திலிருந்து கருவறை வரை அச்சு சீரமைப்பில் அமைந்துள்ளன. 2வது பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சக்கரத்தாழ்வாரின் உருவம் உள்ளது. விஷ்ணுவின் 10 அவதாரங்களான தசாவதாரத்தின் உருவங்கள் அந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மூலவர் கருவறையில் நின்ற கோலத்தில் விற்றிருக்கிறார். 5 அடி உயரம் கொண்டவர். பூமாதேவி, ஸ்ரீதேவி இருபுறமும் விற்றிருக்கிறார்கள். பண்டிகை கால கடவுளின் உருவமும் கருவறையில் உள்ளது. கல்யாண மண்டபத்தில் இசை தூண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு இசை ஒலிகளை உருவாக்குகின்றன. மீனாட்சி அம்மன் கோயில், தானுமாலையன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், தென்காசி கிருஷ்ணபுரம் வெங்கடாஜலபதி கோயில் மற்றும் ஆழ்வார் திருநகரி ஆகியவற்றில் இவை காணப்படுகின்றன. கையில் யானை கோலை ஏந்தியவுடன் இருக்கும் விநாயகர், விஷ்ணு துர்க்கை, தூண்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கும் உருவம் குறிப்பிடத்தக்கவை. சுந்தரபாண்டிய மண்டபத்தின் 14 ஆயுட்கால உருவங்கள் வைகுந்த நகர், சூழ நரசிம்மர், மகாவிஷ்ணு, சக்கரத்தாழ்வார், மதனகோபாலன், மன்மதன் மற்றும் ரவி, திருவிக்கிரமன், நடராஜர், அகோரபத்தர், ராமபத்தர் ஆகிய ரங்கமண்டபம் அண்ணா மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் பல்வேறு வடிவங்களின் அழகிய கட்டிடக்கலை பிரதிநிதித்துவங்களை கொண்டுள்ளது. இது கருவறைக்கு செல்லும் சௌந்தரவள்ளி சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ளது. விஜயநகர ராஜ்யத்தின் ஒத்த கட்டிடக்கலை மாதிரிகள் அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், வெங்கடாஜலபதி கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசம் மற்றும் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஆகியவற்றின் காணப்படுவதாக நம்பப்படுகிறது. வால் மற்றும் கொம்பை வைத்திருக்கும் வீரபத்திரனின் கூட்டு தூண்கள் 1500களின் முற்பகுதிகளில் விஜயநகர மன்னர்களின் சேர்க்கையாக காணப்படுகின்றன. திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில், மதுரை மீனாட்சி கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில், கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோயில், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் இதே போன்ற வீரபத்திரனின் தூண்கள் காணப்படுகின்றன. திருக்குறுங்குடியின் வைணவ நம்பி மற்றும் திருக்குறுங்குடி ஆச்சியார் கோயிலும் காணப்படுகின்றன. இந்த கோயில் வைணவ மரபின் தென்கலை பிரிவின் மரபுகளால் பின்பற்றப்படுகிறது மற்றும் பஞ்சராத்திர முறையை பின்பற்றி நடைபெறுகிறது. கோயில் அர்ச்சகர்கள் பண்டிகைகள் போது தினசரி அடிப்படையிலும் பூஜைகள் சடங்குகள் செய்கிறார்கள். தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோயில்களைப் போலவே வைணவ ஆச்சாரியார்கள் கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 4 முறை செய்யப்படுகின்றன. காலை 8 மணிக்கு காலசந்தி, 12 மணிக்கு உச்சகாலம், 6 மணிக்கு சாயரட்சை, இரவு 10 மணிக்கு அர்த்தஜாமம். ஒவ்வொரு சடங்கிற்கும் 3 படிகள் உள்ளன. சவுந்தரராஜன் மற்றும் சவுந்தரவள்ளி இருவருக்கும் அலங்காரம், நைவேத்தியம், தீபாராதனைகள் மற்றும் சிறப்பாக நடைபெறுகின்றன. வேதங்களில் புனித நூல்கள் ஆகிய பிரபந்தம் ஆகியவை ஓதப்படுகின்றன. வழிபாட்டாளர்கள் கோயில் கம்பத்தின் முன் சாஷ்டாகமாக வணங்கி கோயிலை வாராந்திர, மாதாந்திரம் மற்றும் 15 வாரங்களுக்கு ஒரு முறை சடங்குகள் செய்யப்படுகின்றன. தமிழ் மாதமான சித்திரையில் மாடவீதியை சுற்றி ஊர்வலமாக பெருமாள் எடுத்து செல்லப்படுகிறார். இதே போன்ற ஊர்வலங்கள் மற்ற ஆடி மாதத்திலும் நடக்கிறது. தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில் பெருமாளை வணங்கி நாம் அவருடைய திருவருளை பெறுவோமாக. சிவராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவானிதாராய் பறையலுறம் போவாய். இற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே அவன் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலுறம் போவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவரும் போவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.